குலசேகராழ்வார் ராமாயண கதை கேட்டிருந்தார். இந்த கதை வந்தது 14,000 ராட்சசர்கள் ஜனஸ்தானத்திலே ராமனை எதிர்த்து போராடுறதுக்காக வந்தார்கள். சூர்பனக வந்தாள், ராமனிடத்திலே ஆசை கொண்டாள். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ராமன் மறுத்துட்டான். சூர்பனக போய் தன்னுடைய அண்ணன்கள் கரதூஷணாதிகள் ராட்சசர்களிடத்துல சொல்லி கொடுத்துட்டா. அவ 14,000 பேர் சண்டைக்காக வந்த எடுத்து இந்த பக்கத்துல ராமன் தனித்த ஆள், இந்த பக்கத்துல 14,000 பேர். இவர்கள்லாம் ராட்சசர்கள், ராமனோ மனுஷன். இவர்களுக்கு தர்மம்னா என்னதுன்னே தெரியாது, இவனுக்கு தர்மம் மட்டும்தான் தெரியும். இந்த கதையை சொல்லிட்டே வந்திருக்கார் இந்த வித்வான். அன்னைக்கு பார்த்தவருக்கு ஊருக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்து சேர்ந்தது. நான் போயிட்டு வரேன். சிஷ்ய பிள்ளையை பார்த்தார், நீ ஒரு நாள் உபன்யாசம் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வந்து நாளன்னிலேருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு ஊருக்கு போயிட்டார். இந்த பிள்ளை இன்னைக்கு தான் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, நம்ம சொல்லவே விட மாட்டேங்கிறார் ஆச்சாரியன். ராஜா கேட்க போறார், சொல்லி நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு பண்ணி கதையை சொல்ல ஆரம்பித்தார். ராமன் அந்த கதையில யோசிக்கிறவாளுக்கு கண்லேருந்து கரகரான்னு ஜலம் வர்ற அளவுக்கு சொல்லிவிட்டான். அதுக்கு மேல போவர்னு இந்த பிள்ளை எதிர்பார்க்கல. குலசேகரர் கேட்டுண்டவர், என் ராமனுக்கு இப்படி ஒரு ஆபத்துன்னா நான் என்னத்துக்கு ராஜாவா என் நாட்டை ஆண்டு இருக்கிறது? இப்போ நம்முடைய சதுரங்க சைன்யத்தையும் கூட்டுங்கோ, ரத கஜ துரக பதாதிகள் எல்லா சேனையும் அழைச்சிட்டு நேர இப்பவே ஜனஸ்தானத்துக்கு போய் நான் ராமனுக்காக சண்டை போட்டு ஜெயிச்சு தரேன் அப்படின்னு புறப்பட்டார். மேற்கு சமுத்திரம், அவர் இருக்கிறது மேல சமுத்திரத்துக்கு பக்கம் தானே, அந்த சமுத்திரத்துக்கு பக்கம் தன்னுடைய சேனையோட இறங்கிறதுக்கு போயிட்டார். யாருக்கும் தடுக்கிறதுக்கு வழி தெரியல. இப்போ ஏதானு சொன்னா அவர் புரிஞ்சுக்கிறவரா இருந்தான்னா, அவர் இருக்கிறது கலியுகம், ராமாவதாரம் நடந்தது திரேதா யுகம், லட்சக்கணக்கில் வருஷம் முடிஞ்சு படுத்து. இன்னைக்கு போய் இவர் எதுக்கு இப்படி நினைக்கிறார்? இதுலதான் தன்மையீ பாவம்னு சொல்லுவார்கள். தாங்கள் இருக்கிற நிலையே மறந்து அந்த பகவானுடைய கதையோட ஒன்றி போயிடுறாள் இல்லையோ. நல்ல வேளை இவெல்லாம் தடுக்க முடியாம திண்டாடின்னு இருக்கிறச்சே ஊருக்கு போன வித்வான் திரும்பி வந்துட்டார். பார்த்தார், என்ன நடக்கிறது? ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னமோ இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காளே, என்ன ஆச்சு? நம்ம பிள்ளை ஒழுங்கா கதை சொல்லலையா நினைச்சுன்னு கிட்டக்க வந்தார். ஓடி வந்து சிஷ்யன் திருவடியில விழுந்தான். சுவாமின்னு நீரே சொல்லியிருக்கலாம், என்ன ஒரு நாள் சொல்ல போக அதுக்குள்ள ஊர் படுற பாடு தாங்களே, சடக்குன்னு புரிஞ்சு விட்டார் ஆச்சாரியன். எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு வந்தார். குலசேகரரே, என்ன இப்ப அவசரமா போறீர்? ராமனுக்கு ஆபத்து, ரட்சிக்கிறதுக்கு தான் அவசரமா போறேன்னார் அவர். ஒரு ஆபத்தும் இல்லை, அதோ பாரும் அப்படின்னு ஆகாசத்துல கை காட்டினார். நல்ல வேளை அந்த ஆச்சாரியனுடைய பிரார்த்தனை கிணங்க ராமனும் சீதையும் ஆகாசத்திலே சேவை சாதித்தார்கள். அப்ப அந்த ஆச்சாரியன் குலசேகரரை பார்த்து சொன்னார், சண்டை நடந்தது உண்மை. 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்த காலத்திலே அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் தனித்து மனுஷனான ராமன் சகலமான பேரையும் தான் கொன்றொழித்தான்.